சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடம் எது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய முருதேஸ்வர்ங்கிற அந்த சிவன் டெம்பிளுக்கு பின்னாடி தான் இந்த போட்டிங். 3 பக்கமும் அரபிக்கடலால் சூழப்பட்ட பகுதி இது. அந்த கடற்கரை ஓரத்தில் தான் அந்த முருதேஸ்வருடைய சிவன் டெம்பிள் அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய சிவன் சிலை அங்கே அமைச்சிருக்காங்க. அந்த கோவிலுக்கு பின்னாடி அந்த கடலுடைய கரையில் தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இயற்கை எழில் சூழ்ந்த இடம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அந்த கோவிலுடைய இடம். அந்த கடற்கரையை ஒட்டி நம்ம திருச்செந்தூர் கோவில் மாதிரியே இந்த முருதேஸ்வரும் கடற்கரையுடைய அந்த கடற்கரையிலே தான் அந்த கோவிலும் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு இடம். மிகப்பெரிய உயரத்தில் அந்த சிவன் சிலை, அந்த கோபுரமும், அந்த கோபுரத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு என்னென்னா, அங்கே கோபுரத்தில் மேலே ஏறி கீழே பார்க்கக்கூடிய ஒரு வசதியும் அங்கே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த போட்டிங் பார்க்குற மாதிரி அங்கே முருதேஸ்வர் போகிறவங்க எல்லாருமே இந்த போட்டிங் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு பகல் நேரத்தில் அங்கே நம்ம போனோன்னா தான் இந்த போட்டிங் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. 6 மணிக்கு மேலே போட்டிங் அலோடு கிடையாது. நாங்கள் போயிருந்தப்போ 4 மணிக்கு மேலே போயிருந்தோம். அதனால் எங்களுக்கு போட்டிங் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த கோவில் பின்னாடி கடலில் ஒரு போட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சூழல் அது. அந்த மாதிரி ஒரு சூழலை நம்மளுடைய ஆன்மீக யாத்திரையில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களையும் நாமளும் பயன்படுத்திட்டு என்ஜாய் பண்ணணும். அந்த போட்டிங் போகிறது அவ்வளோ ஒரு அடியார்களோட ரொம்ப ஒரு ஆனந்தமான ஒரு தருணமாக இருந்துச்சு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.